வணக்கம் நண்பர்களே. தமிழக சட்டசபை தேர்தல் 2026 இதற்கான தேர்தல் அரசியல் கூட்டணிகள் அரசியல் கட்சிகளிடையே ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியினுடைய மேலிட பொறுப்பாளர் சமரச பேச்சு நடத்துவதற்காக வந்தவர் பியூஷ் கோயல். அவரும் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருவரும் இன்று சென்னையில் சந்திக்கிறார்கள். இது ஒரு தகவல். இந்த சந்திப்பு நயினார் நாகேந்திரன், பாஜகவினுடைய தமிழக பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி, பியூஷ் கோயல் என்ற 3 பேருக்கு மட்டும் நடந்தால் இதில் ஒரு நல்ல தீர்வுகள் ஏற்படும். ஆனால் இடையில் ஒரு நபரையும் சேர்த்திருக்கிறார்கள். காலையிலேயே ஒருத்தரை நம்ம ரொம்ப தவறாக விமர்சிக்க வேண்டாம். ஒருவரை சேர்த்திருக்கிறார்கள். அவர் எந்த அதிகாரமும் இல்லாதவர். ஆனால் ஏதோ ஒரு அதிகாரம் அவருக்கு இருக்குது. எந்த அதிகாரமும் அதிகாரப்பூர்வமான அதிகாரம் எதுவும் கிடையாது. ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் இன்று அது நமக்கு மேட்டர் இல்லை. ஆனால் அது அவர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார் என்பதால் அவரை பெயரை குறிப்பிடாமல் ஒருவர் இந்த சந்திப்பில் கலந்து கொள்கிறார். இதில் முக்கியமாக வலியுறுத்தப்படுவது என்னென்றால் ஒன்றிணைந்த அதிமுக. ஒன்றிணைந்த அதிமுக என்றால் பழைய டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவர்களை இணைக்க வேண்டும். தாவேக்காவை எப்படி இணைக்க வேண்டும் என்பதை எடப்பாடி பழனிசாமியோடு பியூஷ் கோயல் பேச மாட்டார். அதுக்கு அவங்களுக்கு வேறு வழிமுறை இருக்குது. அல்லது எப்படியாவது கொண்டு வருவாங்க, இல்லை கொண்டு வர முடிவாங்க. ஆனால் இந்த ஒன்றிணைந்த அதிமுக தான் இன்றைய முக்கிய பேச்சாக இருக்கும். அப்படி ஒன்றிணைந்த அதிமுக ஏற்பட சாத்தியமா? பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணிடுவார், அவருடைய மனசை மாற்றிடுவார்னு நம்ம நினைக்க முடியுமா அப்படின்னா அது சிறிய சந்தேகம்தான். காரணம், ஒரு தவறு இழைத்து கட்சியிலிருந்து வெளியே சென்றவர்களை அந்த தவறை திருத்தி கொண்டார்கள் அல்லது அவர்கள் அந்த தவறை ஒப்புக்கொண்டார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஐயா ஓபிஎஸ் தவிர மற்ற இருவரும் தவறு இழைத்து சென்றவர்களை, பாவம் செய்து வெளியில் சென்றவர்கள், பாவத்தின் முதல் படியை எடுத்து வைத்து அதில் ஒரு உயிரையே பலி கொடுத்து விட்டார்கள். அந்த பாவத்தினால் அவர்கள் மனம் நொந்து இறந்து போனவர் தான் ஜெயலலிதா. ஆக ஜெயலலிதா அம்மையாருடைய ஆன்மா அங்கு வழிகாட்டும். இவர்கள் ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு நிர்பந்தங்கள், வேறு ஏதாவது ஒரு கணக்குகளை சொல்லி எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் செய்து, எடப்பாடி பழனிசாமியும் இந்த டிடிவி தினகரன், சசிகலாலாம் என்டிஏ கூட்டணியில் வேணால் இருந்துட்டு போட்டுன்னு சம்மதித்தார் என்றால் ஜெயலலிதாவின் ஆன்மா நிச்சயமாக மன்னிக்காது. இன்று என்ன தீர்ப்பு ஏற்படும்? மேக்சிமம் அதை நோக்கி தான் தள்ளுவாங்க. ஒன்றிணைந்த அதிமுகவை நோக்கி தான் நெருக்கடி கொடுப்பார்கள். என்ன நடக்குது தொடர்ந்து பாருங்கள். சேனல் பார்த்துட்டு இருங்க. தொடர்ந்து பேசுவோம்.